ஏப்பா பஸ் ஓட்டுற நாங்களே இவ்வளவு பயபக்தியா கும்பிடுறதில்ல, நீ எந்த ஊருக்கு போற? அது இல்லைண்ணே, இந்த பஸ்ல தான் முதல்ல மெட்ராஸ்க்கு போறேன். பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்ல, அதனால தான் இதெல்லாம். ஏறி இறங்குற பஸ்ஸுக்கே அவ்வளவு மரியாதை தர்றா. கண்டிப்பா நீ சினிமாவில் ஜெயிப்பாப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்ன தம்பி நீயும் மெட்ராஸா? ஆமா சார், சினிமால பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு மெட்ராஸ்க்கு போயிட்டு இருக்கேன். ஆமா, பை கலர் என்ன புதுசா இருக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல சார், நாளைக்கு சினிமால நானும் பெரிய ஆளா வரணும்ல, அப்போ என்னை பார்த்து யாரும் நீயும் மஞ்சப்பையோட வந்தேன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இதெல்லாம். புத்திசாலித்தனமா தான் பேசுற. கண்டிப்பா நீ சினிமாவில் ஜெயிப்பாப்பா. தேங்க்ஸ் சார். என்னண்ணா இது? ஒண்ணுமே புரியலையே. இதுதான்டா தத்தகாரம். சரி ஒத்துக்கிறோம். அப்ப பாட்டு? வானம் எங்கே முடியும் என்று தோணல, என் கானம் அதனை தாண்டிடுமே சில நாளிலே. வானம் எங்கே முடியும் என்று தோணல, என் கானம் அதனை தாண்டிடுமே சில நாளிலே. என் பாட்டு எப்போதும் எங்கெங்கும் கேட்கின்ற திருநாள் வாராதோ, மனசுக்குள்ள பூக்கள் பூக்க மயிலாட மழை பெய்யும், மழை திறந்த வெள்ளம் போலே என் பாடல் உருவாகும். பூமியில் புது காவியம் படைத்திட உயிர் வாழ்கிறேன். வானம் எங்கே முடியும் என்று தோணல, என் கானம் அதனை தாண்டிடுமே சில நாளிலே. ஒற்றை பாதை ஒத்த குமரி கால் கொலுசும் இசைதானே, ஆளில்லாத வீட்டுக்குள்ளே அணிலின் கூச்சல் இசைதானே. ஊரு உறங்கும் இரவு நேரம் ஆறினாரோ இசைதானே, ஓடும் நீரும் தாளம் போடும் யாவும் இங்கே இசைதானே. பள்ளிக்கூட மணி ஒலித்தால் மாணவர்க்கும் இசைதானே, பாசத்தோடு அம்மா தந்த முத்தம் கூட இசைதானே. மூங்கில் மரம் வெறும் காடல்லவே, அது முழுவதும் இசைதானே. வானம் எங்கே முடியும் என்று தோணல, என் கானம் அதனை தாண்டிடுமே சில நாளிலே. வானவில்லின் வண்ணம் கொண்டு பாடல் 100 செய்வேனே, வையகத்தில் பிறந்ததற்கு வெற்றி தேடி செல்வேனே. ராகதேவன் மிச்சம் வைத்த கீதம் பாட போவேனே, நாளை எந்தன் தோளில் ஆடும் வெற்றி மாலை நெய்வேனே. கலை என்னும் கடலின் மீது கனவு கப்பல் ஏறுகிறேன், ஸ்வரங்களே வரங்களாக இறைவனை வேண்டுகிறேன். சுவாசிக்கவே இசை மூச்சானது, அது சொர்க்கத்தில் முடிவானது. வானம் எங்கே முடியும் என்று தோணல, என் கானம் அதனை தாண்டிடுமே சில நாளிலே. என் பாட்டு எப்போதும் எங்கெங்கும் கேட்கின்ற திருநாள் வாராதோ, மனசுக்குள்ள பூக்கள் பூக்க மயிலாட மழை பெய்யும், மழை திறந்த வெள்ளம் போலே என் பாடல் உருவாகும். பூமியில் புது
சோழி அமைப்படி தம்பி வியாபாரம் செய்யலானா அவ்வளவு சரிப்படாது, விவசாயம் செய்யலானா காவேரியில சரியா தண்ணி வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன ஜோசியர சோழி என்ன சொல்லுது? தம்பி ஜாதகப்படி மின்சார சம்பந்தப்பட்ட வேலை தான் கிடைக்கும்னு சொல்லுது. கேட்டியா? ஜோசியரே சொல்லிட்டாரு. ஈபில யாரையாவது பிடிச்சி வேலைக்கு சேர்த்து விடுறேன், போய் பொழப்ப பாரு. இல்ல மாமா, இப்பெல்லாம் கீபோர்டு கூட கரண்ட்ல தானே ஒர்க் ஆகுது. நம்ம ஜோசியர் சொன்னது கீபோர்டு வாசிக்கிறதா கூட இருக்கலாம்ல. வீம்புக்கு பேசினா என்ன வேணாலும் பேசலாம்டா. ஒண்ணு சொல்லி குத்தம் இல்ல. அம்மா இருக்காளே அவளை சொல்லணும். ஜோசியர் சொல்றது கேட்க மாட்டேங்கிற, சொந்த மாமன் சொல்றது கேட்க மாட்டேங்கிற. எப்படி வேணாலும் தொலைஞ்சு போடா. இல்லண்ண, ஏதோ அவன் ஆசைப்படுறான். பேசாத. பக்கத்துல சோசியர் இருக்காருன்னு பாக்குறேன். பரவாயில்லைங்க, நான் உங்க குடும்ப ஜோசியர் தானே. ஏன் திட்டலாங்கறியா? அதுக்கு இல்லைங்க, நான் கிளம்புறேன்னு சொல்ல வந்தேன். வரேங்க. வேலைக்கு கொட்டிக்க, எந்த வேலைக்கும் போகாத. ஒன்னு 2 நாளைக்கு பட்டினி போட்டதாண்டா சரியா வரும். பிரபு, மாமா சொல்றது உனக்கு பிடிக்காம இருக்கலாம், அதுக்காக சாப்பிடாம இருக்காதப்பா. வா, வந்து சாப்பிடு. இனிமே இந்த வீட்ல நான் சாப்பிட மாட்டேன். தம்பி, சென்னை வந்துச்சு, எந்திரிப்பா. சாதிக்கணும்னு நினைக்கிறவன் தூங்கி இருந்து கனவு காணக்கூடாது, மூழ்கி நின்று சாதிக்கணும்பா. ஆட்டோ 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 பேசாது. அப்ப நீ? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. ஆட்டோ ஏர்போர்ட் வருமா? ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட் தான் வரும். நான் சவாரி வருமான்னு கேட்டேன். ஏங்க ஏதாவது ஷூட்டிங் நடக்குதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அவசரமா ஹைதராபாத் போனோம். கவலையே வேண்டாம், நம்மாட்டாலேயே போவோம். ஆனா ராமோஜி ராவ் பிலிம் சிட்டினா தான் வருவேன். அப்ப நான் போறேன். யோ, போறதும் போறேன். என் கேரக்டர் தெரிஞ்சுட்டு போயா, பின்னால எழுதி போட்டுக்க, படிச்சுட்டு போ. இவன் வேற சினிமாக்காரர்களுக்கு மட்டும். நான் சினிமாக்காரன் தவிர வண்டியில வேற யாரும் ஏத்தவே மாட்டேன். ஆமா, இந்த சிங்கார சென்னையில இன்னைக்கு சினிமா மேல ஆசைப்பட்டு யாரும் வரலையா? அண்ணா, ஆஹா, ஏன்னா ஏவிஎம் ஸ்டுடியோக்கு எப்படி நான் போகணும்? ஏவியம்மா உட்காரு போலாம். இல்ல, வழி மட்டும் சொல்லுங்க போதும். உட்காருன்னு சொல்றேன், போய் உட்காரியா. என் பேர் பிரபுண்ண, சொந்த ஊர் பட்டுக்கோட்டை. சினிமால பெரிய மியூசிக் டைரக்டரா வரணுங்கிற லட்சியத்தோட வந்திருக்கேன். மியூசிக் டைரக்டா? கையில ஹார்மோனி போட்டிக்கானா? அது அடமானம் வச்சுதானே ஊருக்கே வந்திருக்கேன். நீ ரொம்ப லட்சியத்தோட வந்திருக்க. ஆமாண்ண. ஆமா, இந்த பிரபுங்கிறது உன் சொந்த பேரா? இல்லண்ண. அண்ணா, இந்த உருண்டி எங்கேயோ பாத்துருக்கேன். உலக உருண்டையை விட இந்த உருண்டையா ஃபேமஸ். இதுதான் ஏவிஎம் ஸ்டுடியோ. பார்த்த உடனே தெரிஞ்சுக்க வேண்டாமா? பாத்தியா, அங்க நிக்கிறவங்க எல்லாம் சினிமாக்காரன். தம்பி, இதுதான் ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஷூட்டிங் நடக்குது, ஆசை தேர்ற வரைக்கும் பாத்துக்க. சரிண்ணே. பல வருஷமா பல பேர் ஏவிஎம் கேட்ட தாண்டி உள்ள யாருமே வந்ததில்ல. நீ அதிர்ஷ்டசாலி, வந்தோடனே உள்ள வந்துட்ட. நேரா போய் ரைட்ல கட் பண்ணினா அதான் சரவண சார் ரூம். எதுக்கும் பார்த்து வச்சுக்க, நான் நாளைக்கு வர்றேன். ரொம்ப தேங்க்ஸ். பெரிய ஆனதுக்கு அப்புறம் என்ன மறந்துரு. கண்டிப்பாண்ணே. உண்மையை சொல்லிட்டு போறான். என்ன ஆச்சு? சீக்கிரம் வசதியா ஹீரோயினா டயட் கத்துட்டு இருக்காரு. வணக்கண்ணே. சொல்லுப்பா. எனக்கு தர வேண்டிய கேரட் என்னாச்சுண்ணே? அவுட்டர் போய்க்காங்கப்பா, சாங் எடுக்க போயிட்டு வரட்டும்பா. வந்ததும் சொல்றேன். அப்போ நெக்ஸ்ட் வீக் வரலாம். வந்து பாரு. டேய், என்னடா? நீங்க தான் டச்ல இருக்க சொன்னீங்க. அண்ணே, ஏதாவது கம்பெனி தான் சொல்லுங்க. எம்ஆர்எஃப் டன்லப் போட. காமெடி பண்ணாதீங்கண்ணே. டேய், என்ன சீரியஸ் ஆகாத போட. ஆட்டால வந்து விழுந்துட்டான். டேய் புது தம்பி, டேய் என்னாச்சுப்பா? டேய் யாரா தண்ணி விடுங்கப்பா. டேய் என்னாச்சுப்பா? கொண்ட கொண்டப்பா. டேய் தம்பி, என்னாச்சு தம்பி? தம்பி வா, உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லண்ணே, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுண்ணே. 2 நாள் ஆச்சா? இந்தா முதல்ல தண்ணி குடி. போதும். ஹலோ, என்னடா தள்ளு வண்டியில டிப்பன் வாங்கி கொடுத்தாலும் தப்பா நினைக்காத. இங்க சாப்பிட்டவங்க தான் இன்னைக்கு சினிமாவில் பெரிய விஐபியா இருக்காங்க. நாளைக்கு நீயும் பெரிய ஆளா போற. சாப்பிடு சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நல்லா சாப்பிடு. ஏண்ணே, உட்கார சேர் கூட இல்ல. இங்க வா.
பின்னால ஒருத்தன் நின்னு சாப்பிட்றானே, அவன் இந்த ஏரியா சேர்மேன். அவனுக்கே சேர் இல்ல, உனக்கு சேர் வேணுமா? கம்முன்னு சாப்பிடியா? ஆமா, நீங்க சாப்பிடலையா? இது எனக்கு ஒத்துக்காது, நம்மளுக்கு வீட்டு சாப்பாடு தான். ஓஹோ. ஆமா, நீ எங்க தங்க போற? அதுல என்ன, நான் மெட்ராஸ்க்கு வந்து சந்திச்ச முதல் ஆளே நீங்க தான். ஓகே வந்த அன்னைக்கே ஆட்டோல எல்லாம் கூட்டிட்டு போனீங்க. ஓகே ஏவிஎம் எல்லாம் சுத்தி காமிச்சீங்க. ஓகே பத்தாதுக்கு சாப்பாடு வர வாங்கி கொடுத்தீங்க. ஓகே அப்படியே தங்கறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஓகே. டேய், முதல்ல கை கழுவுடா. ஒருவேளை இவன் பெரிய ஆள் ஆயிட்டா, இப்ப நம்ம அவனை வச்சுக்குவோம், நாளைக்கு அவன் நம்மளை வச்சுக்குவான். அண்ணா, என்னென்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. இல்ல, உங்களை விட்டா எனக்கு யாருன்னா இருக்கா? ஆமா, ஆட்டோவை எங்க நிப்பாட்டுவீங்க? ஏன் தள்ளிட்டு போறியா? இல்லண்ணே, அது ஆட்டோலயே தங்கறதுக்கு தான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆட்டோலயே படுத்துக்கிறேன். அதுக்கும் பாதுகாப்பா இருக்கும்ல. சரி வா. என்னாச்சுண்ணே, ஏன் வண்டி நிப்பாட்டிட்டீங்க? ஒண்ணும் ஆகல. இந்த இடம் வந்தா நான் தான் தள்ளிட்டு போவேன். வண்டியில பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் நிறைய இருக்கு, வாடகை தரல. வண்டி சத்தம் கேட்டா வீட்டுக்கார ஏஞ்சிருவேன். அதான் டேய் உள்ள போய் பாறேன். இந்த பாரு தம்பி, நான் பப்ளிக்காக ஓட்டல, பர்சனல் யூஸ்க்காக ஓட்டுறேன். இல்ல, செயின் மோதிரம்லாம் போட்டிருக்கீங்கல்ல, அதான் கேட்டேன். தங்க பெயிண்ட் அடிச்ச பித்தாளையா? கம்முனு வாயா. இதுதான் நான் இருக்கிற வீடு. சத்தம் போடாம வா. இதான் வீடா? ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வாடா. ஆட்டோ ஊட்டி ஸ்டார். என்னடா படம் மேல ஃப்ரேம் மட்டும் இருக்கு? நான் இன்னும் படம் பண்ணல. நாளைக்கு நான் ஒரு படம் பண்ணி ஒரே படத்தை சூப்பர் ஸ்டார் ஆகி அப்புறம் என் படத்தை மாட்டுவேன். அது என்னங்க ஆட்டோ ஊட்டி ஸ்டார்? சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி ஆட்டோ ஊட்டி ஸ்டார். வணக்கம் சார். வணக்கம். யார் சார் இவரு? அவர்தான் ப்ரொடியூசர். அண்ணா வணக்கம்ண்ணா. இருக்கட்டும். யோ, நைட்டுக்கு டிபன் வாங்கி தர ப்ரொடியூசர். ஆவுன்னா கால்ல விழுந்துறிய. யாருல அந்த புதுமுகம்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல டின்னர் எடுத்து வை. உட்காரு தம்பி. ஆமா, சார் சாப்பிட்டாரா? வாங்கி கொடுத்தாச்சு. ஆமா, இலைய கழுவுனியா? ஏற்கனவே கழுவுன இலை தானே. என்னது எச்சிலையா? கழுவிட்டு வந்தேன்னு சொன்னேன். ஓஹோ, போடு. கட்டிங் கோபாலு, அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கிய. புகழாதீங்க என்ன? அது என்னண்ணா கட்டிங் கோபாலு? தெரியாதா? நைட் ஆனா தண்ணி அடிக்காம தூங்க மாட்டான். இதெல்லாம் என்ன? நாளைக்கு அண்ணன் சாராயிட்டா பூசிக்க பவுடரும் அடிச்சுக்க செண்டும். அண்ணனுக்கு எல்லாமே நான் தான். ஆமா, இது என்ன தைலம்? செஞ்ச உதவி அண்ணன் மறந்துட்டா மூஞ்சில அடிக்கிறதுக்கு ஆசிட் பாட்டில். வாமா யாழினி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. எப்பவும் கற்பூரம் தானமா கேப்ப, இன்னைக்கு என்ன அர்ச்சனை தட்டு கேக்குற? இன்னைக்கு ஆகஸ்ட் 17மா. இன்னைக்கு ஒண்ணு விசேஷ நாளா தெரியலையே. இந்தாமா. இந்த நாள் தான் எனக்கு விசேஷமான நாள். அப்படியா? பிச்சை கிடைச்சது நினைச்சு சந்தோஷப்படாம ஏன் இந்த அம்மா கத்துது? கத்தாம என்னமா செய்வா? பெத்த புள்ளையே தான் அம்மாவுக்கு பிச்சை போட்டா எந்த அம்மா தான் பொறுத்துக்குவா? பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணதும் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த அம்மாவை விரட்டி விட்டுட்டா. இப்ப புள்ள வரம் கேட்டு உள்ள போயிருக்கா. இவெல்லாம் ஒரு மனுஷனா? பெத்த வயிறு எரியுதுடா. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் எந்திரிங்க. ஹலோ, கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? ஆமா, எதுக்கு இந்த வேண்டுதல் எல்லாம்? கல்யாணம் 3 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்ல, அதான்.
பெத்த தாயை பிச்சை எடுக்க வச்சுட்டு இங்க வந்து அங்க பிரச்சனை பண்ணா சாமி குழந்தை பரம் கொடுத்துருமா என்ன? அத கேக்க நீ யாரு? நியாயத்தை யார் கேட்டா என்ன? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். குழந்தை பிறந்தா பால் கொடுக்கறதுக்கு அம்மா, பசிச்சா சோறு போடுறதுக்கு அம்மா, இப்படி படிக்க வைக்கிறதுல இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் தேவைப்படுற அம்மா, இப்படி அழகான உனக்கு பிடிச்ச மாதிரி வசதியான பொண்ணு கிடைச்சதும் தேவையில்லாத அம்மா ஆயிட்டாங்களா? பிச்சை எடுத்த பிள்ளைங்களை காப்பாத்துற எத்தனையோ அம்மாவை நான் பாத்திருக்கேன். ஆனா பெத்த தாயவே பிச்சை எடுக்க வைக்கிற உன்ன மாதிரி மகனை இப்பதான் நான் பாக்குறேன். ஏமா, இன்னைக்கு நீ உன் மாமியார பிச்சை எடுக்க வைக்கிறியே, நாளைக்கு உனக்கு ஒரு மகன் பிறந்தா அவன் உன்னை பிச்சை எடுக்க விட மாட்டான்னு என்ன நிச்சயம்? இந்த மாதிரி ஒரு பாவத்தை பண்ணிட்டு இந்த கோயில் இல்ல, இந்த உலகத்துல நீ எந்த கோயிலுக்கு போனாலும் நீ கேக்குற பாக்கியம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது பாருங்க, செத்து போனதுக்கு அப்புறம் உங்க அம்மாவோட படத்துக்கு சந்தனமாலை போடுறதை விட உயிரோட இருக்கும்போது ஒருவேளை சாப்பாடு போடுங்க. உங்களை மாதிரி மனசாட்சியே இல்லாதவங்க இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல முதியோர் இல்லமோ அனாதை ஆசிரமோ அதிகமாயிட்டு இருக்கு. கருவறையில இருக்கிற சாமியை விட உன்னை கருவில சுமந்த இந்த தாய தெய்வமா நினைச்சு கும்பிடு. நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். அம்மா மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்ல எந்திரிப்பா. பாருங்க. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க மேடம். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் இப்படி சொல்லிதான் புரிய வைக்கணும். உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நீங்க உண்டியல்ல காசு போட்டதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எந்த சாமியும் காசு கொடுங்கன்னு கேக்குறது இல்ல. நீங்க உண்டியல்ல போட்ட காசை வெளியில இருக்கிற ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. கடவுள் தூண்லயும் இருப்பாரு துரும்புலயும் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனா நல்லது செய்யற எல்லார் மனசுலயும் கடவுள் இருப்பாரு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். ஐயோ, தப்பெல்லாம் எடுக்கலங்க. நல்ல விஷயம் யார் சொன்னாலும் கேட்கணும். நல்லது செய்யறது கடவுள்னா அதை புரிஞ்சு நடந்துக்கிறவன் மனுஷன். என்ன பீரோல வைக்கிற பாச்சு உருண்டிய கக்கத்துல தேய்க்கிறீங்க? நிறுத்திக்கணும். இது என்னுடைய பாடி ஸ்ப்ரே. ஆஹா, ஜெட்டி கீழே போட்டிருக்கீங்க. எல்லாருமே ஜெட்டி கீழே தாண்டா போடுவாங்க. அது இல்லன்னு தரையில கிடக்கு. அத சொல்றியா? எனக்கு அவசரமா வேலை இருக்கு, அதனால நான் போடல. எனக்கு கிளம்பட்டுமா? அப்படின்னு அவசரமான வேலை ஒண்ணு இல்லடா தம்பி. ஒண்ணு இல்லாததுக்கு எதுக்கு போகணும்? கூட கூட பேசாத. அதாவது சிவாஜி படம், ரஜினிகாந்த் சார் ஹீரோ, ஏவிஎம் ப்ரொடக்ஷன், சங்கர் சார் டைரக்ஷன், அதெல்லாம் தெரிஞ்ச விஷயமாச்சு. தெரியாத ஒண்ணு இருக்குடா. அந்த யூனிட்டா நான் இருக்கணுமா? நல்ல கேரக்டரா, குறிப்பா நான் இருந்தாதான் டிஸ்ட்ரிபியூட் வாங்குவோம்னு அடம் முடிக்கிறாங்களா. சங்கர் வந்து போன் பண்ணாரு, நான் இங்க வர்றேன்னு. நான் தான் வேண்டான்ட்டு நானே வர்றேன். அப்ப நான் கிளம்ப. அப்ப நானே நான் தான் உன்னை டைரக்டர் டிபி தான் போய் பார்க்க சொன்னேன். அந்த டைரக்டருக்கு டிபியா? அது இன்சில்ரா, நோய் கிடையாதுடா. நீ அவன்கிட்ட போய் என் பேரை சொல்லு. புட்டுக்கும் ஓவர்ல பண்ணி ஓவரா பேசாதடா. என் பேரை சொல்லு. நீ தான் மியூசிக் டைரக்டர். ஆமா, இந்த கட்டிங் கோபால் அமௌண்ட் வச்சிருந்தானே, எங்க வச்சிருக்க? ஏதோ அந்த 10 ரூபாயா? ஐயோ, சத்தம் போட்டு பேசாதடா. அவசரம் அதையும் பிடிங்க போறான். எங்க வச்சிருக்க? அதோ ஷெல்ஃப்ல இருக்கு, போகும்போது எடுத்துக்கோங்க. சரி, உட்கார். சீக்கிரம் கட்டி பிறவே, தலை எல்லாம் நோகுது. நீ ஆடாம நின்னா நான் கட்டிடுவேன். எங்க கடவுளுக்கு உதவுங்கன்னு உண்டியல் வச்சிருக்கீங்க, கோயிலையும் காணும், மரத்தடியும் காணும், வீட்டுல வச்சிருக்கீங்க. இங்க வாங்க. மரத்தடி உண்டியில போட்டா அது தனி ஒரு மனுஷனுக்கு தான் போய் சேரும். கோவில் உண்டியில போட்டா அது நிர்வாகத்துக்கு தான் போய் சேரும். இதே இந்த உண்டியில போட்டா அது நேர கடவுளுக்கே போய் சேரும். புரியலையே. காலையில இருந்து கட்டிட்டு இருக்க, எனக்கே புரியல. உனக்கு எப்படி புரியும்? முடிஞ்சா காசை போடு, இல்ல போய் கட்டிங்க போடு. இந்த காசு காந்திஜி ஆசிரமத்துக்கு போய் சேருது. கடவுளும் குழந்தைங்களும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா அனாதை குழந்தைங்க கடவுளுக்கு சமானம் இல்லையா? அதனால தான் கடவுளுக்கு உதவுங்கன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன். நல்ல விஷயம் தாங்க. 50 காசு 1 ரூபான்னு சேர்த்து எப்படி உதவி பண்ணீங்க? ஒருத்தர் போட்டா 50 பைசா தான். ஆனா அதுவே 10 பேர் போட்டா 5 ரூபா. அந்த 5 ரூபா தான் ஒரு குழந்தையோட ஒருவேளை சாப்பாட்டுக்கு உதவும்ல. மனசு தொட்டிங்க சார். கட்டிங் போடலான்னு இருந்தேன், கடவுளுக்கே போய் சேரட்டும். அதெல்லாம் சரி, நாமளே கஷ்டப்பட்டு இருக்க நமக்கு தேவையா பிரபு? டேய் கோபாலு, நம்மளுக்கு எதிர்காலம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கும். ஆனா அந்த குழந்தைங்க நிகழ்காலமே இல்லாம இருக்காங்களே. பிரபு அங்க பாரு. வெரி குட், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இதுக்கு காரணமே அன்னைக்கு நீங்க கோயில்ல சொன்னது தானங்க. அம்மா, நீங்க எப்படிங்க இங்க? அத நான் தான் உங்ககிட்ட கேட்கணும்.
எதிர் வீட்டுல தான் நான் குடியிருக்கேன். ஓ அப்படியா? என் பேர் பிரபுங்க. பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஊர்ல இருந்து வந்திருக்கேங்க. இதோ இங்கதான் பாண்டியன் வீட்டுல தான் தங்கியிருக்கேன். உங்ககிட்ட நம்பிக்கையோட மனிதாபிமானமும் இருக்கு. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. சரிங்க. வரேன். சினிமா மேல உள்ள ஆர்வத்துல சினிமா போஸ்டை ஏத்திட்டு வந்தேன். இது எந்த இடம் தெரியலையே. அட்ரஸ் கேட்கலன்னா ஆளையும் யாரையும் காணோம். ஆபாயில் மாதிரி அங்க ஒருத்த வர்றான். டேய் அரமண்டையா இங்க வாடா. என்ன மிரட்டுற மாதிரி கூப்பிட்டீங்களோ? சார் நீங்க வேற, நானே அட்ரஸ் தெரியாம அவஸ்தைப்பட்டு இருக்கேன். சார் வடப்பள்ளி நீங்க எப்படி சார் போகணும்? என்ன சார் நீங்க அட்ரஸ் தெரியாத இடத்துக்கெல்லாம் ஆட்டோக்காரன் வருவான்னு சொல்லுவாங்க. நீங்க போய் என்கிட்ட அட்ரஸ் கேட்கீங்களே. நான் தான் வடப்பள்ளி கோடம்பக்கம் எதோ இங்கே போனதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் அட்ரஸ் தெரியாம அவஸ்தைப்படுறேன். சார் வடப்பள்ளி எப்படி சார் போகணும்? அப்படியா சார்? இப்படி நேரா போனீங்கன்னா அங்க ஒரு மெயின் ரோடு வரும். அங்க இருந்து ரைட்ல திரும்பி லெஃப்ட்ல போனீங்கன்னா அங்க ஒரு ரவுண்டானா வரும். அங்க இருந்து யூ டர்ன் பண்ணி வந்தா வேணாம் சார். அட்ரஸ் வேண்டாமா? வேணாம் சார். அப்ப சரி சார். என்ன நீங்க சொல்ற அட்ரஸ்க்கு போனா நான் தொலைஞ்சு போயிடுவேன் சார். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணு எனக்கு ஆசை தான் சார். வடபள்ளிக்கு பஸ்ல போகலான்னு இருந்தேன். இன்னைக்கு ஆட்டோல போகணும் என் தள்ள எழுதி இருக்கு. ஆனா கையில காசு. நீங்க வடபள்ளியா போகணும்? ஆமா சார். அட உட்காருங்க சார். ஒரு நிமிஷம். சில பேர் மாதிரி பஸ்ல வித்தவுட்ல போகலாம். எனக்கு அந்த பழக்கம் இல்லையா. நான் ஓசிலாம் வர மாட்டேன். நீங்க வேற சார். நீங்களா கேட்டாதான் ஓசி. நானா செஞ்சா அது பேர் உதவி. உட்காருங்க சார் போலாம். அப்படியா? அட வாங்க சார் போலாம். நல்லவரா இருக்கீங்களே. முருகா போட் போட். வரட்டுமா? வரட்டுமாவா? இது வடபள்ளி மாதிரி தெரியலையே. நான் ஏறின இடம் தான் வடபள்ளி. அப்ப இது தண்டையார்பேட்டை. அப்ப நான் எப்படிங்க போறது? வந்த வழியே நாசமா போ. ஏங்க இப்படி கோவமா பேசுறீங்க? ஓ மேல மட்டும் இல்லடா, ஒட்டுமொத்த ஆட்டோக்கார மேலயும் கோவம் தான்டா. ஏன் இந்த ரத்த வெறி? வெறிதான்டா. காலைல 6 மணிக்கு கூப்பிட்டா இது முத சவாரி கொஞ்சம் போட்டு குடுன்னு சொல்றீங்க. கரெக்ட். மத்தியானம் கூப்பிட்டா இப்ப வெயிலா இருக்கு கொஞ்சம் கூட்டி குடுன்னு சொல்றீங்க. ஆமா. 6 மணிக்கு மேல கூப்பிட்டா இது நைட் நேரம் கொஞ்சம் சேர்த்து குடுன்னு சொல்றீங்க. உண்மைதானே? நான் சைதாப்பேட்டைக்கு கூப்பிட்டா நீங்க தேனாம்பேட்டைக்கு போறதா சொல்றீங்க. நான் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டா நீங்க உங்க வீட்டுக்கு போறதா சொல்றீங்க. என்ன சார் அநியாயம்னு கேட்டா திரும்ப வரும்போது எப்படியா வரணும்னு சொல்றீங்க. அதுக்காக எங்க வீட்டு பிறவையா ஏத்துட முடியும்? இவங்க பணா இல்ல நீங்க அப்படியா? நான் கேப்பேன்டா. நான் ஒண்ணுமே கேட்கலையே. நீங்க ஒண்ணுமே கேட்காதனால தான் இந்த நாடு நாசமா போச்சு. சார் சரக்கு போட்டீங்களா சார்? ஒயின் ஷாப்புக்கு போனா நான் கேட்ட சரக்கு இல்ல. பீரு கேட்டா கூலிங் இல்லன்னு சொல்றாங்க. போட்டி கேட்டா வெங்காயமா கொண்டு வந்து வைக்கிறாங்க. சைடிஷ் இல்லாம சாப்பிட்டா சைடுல இருக்கிறவன் தப்பா நினைக்கிறான். ஏன் எதுக்கு இப்படி எல்லாம் நடக்கு? இப்படி சினிமாவுல பேசுற மாதிரியே பேசுறீங்களே. சினிமா 300 நாள் எடுக்கிற படம் 10 நாள் தான் ஓடும். 10 நாள் எடுக்கிற படம் 300 நாள் ஓடும். கதையை நம்பி படம் எடுக்க சொன்னா கேவலம். கதையை நம்பி படம் எடுக்கிறாங்க. இந்த நாடு இப்படி இருந்தா நான் என்ன செய்ய? சார் நீங்க யாரு? உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? தெரியலையே. 30 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் யாரு? எங்க இருந்து வந்தேன்? எங்க போயிட்டு இருக்கேன்? தெரியலையே. சார் நான் ஏதாவது தெரியாதனமா பேசினா மன்னிச்சுக்கங்க சார். மன்னிப்பு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, உருது, பெங்காலி, ஏன் ஸ்பானிஷ்ல கூட எனக்கு பிடிச்ச ஒரே வார்த்தை மன்னிப்பு. அதனால உன்னை மன்னிச்சுடுறேன். ஓடி போ. தேங்க்ஸ் சார். நான் வரேன். இல்ல எங்க போற? மன்னிச்சிட்டேங்கறீங்க. எங்க போற நீங்க எங்க கேக்குறீங்க? எங்க ஏத்துனையோ அங்க விட்டுட்டு போ. உங்க பேச்சு கேட்கறத விட உங்களை டிராப் பண்ணலாம். உட்காருங்க. அண்ணா கஷ்டப்பட்டு டியூன் போடுறேன். கொஞ்சம் இப்படி கண்டுக்கிறது. முதல்ல வயிற்றுக்கு 4 இட்லி போடு. அதுக்கப்புறம் டியூனை போடு. 8 கட்டையில டியூன் வச்சிருக்கேன். கேக்குறீங்களா? என்னடா 8ன்றா நீ 7ன்ற? ஹவுஸ் ஓனர் வரானே. ஹவுஸ் ஓனர் வராரா? அவசரமா சொல்லணும்டா. 4 மாசம் வாடகை. ஐயோ இது வேறயா? வணக்கம் முதலாளி. வணக்கம் இருக்கட்டும். வாடகைங்கிற வாடகை இல்ல இவன் யாரு புதுசா இருக்கான்? மியூசிக் டைரக்டர் புதுசா ட்ரை பண்றாரு. நீங்க ட்ரை பண்ணி இருக்கட்டும். முதல்ல வாடகை கொடுக்க ட்ரை பண்ணுங்க. எங்கல பாண்டிப்பே அண்ணா அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அத அடிச்சோம்னா அடுத்த நிமிஷம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாமா. நான் வரும்போது அஜித் மாதிரி இல்லடா. உங்ககிட்ட அடி வாங்கி அனுமான் மேல ஆயிட்டேன். உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. தம்பி நீங்க தானே புதுசா வந்து மியூசிக் டைரக்டர்? ஆமாங்க ஆமாங்க. உங்க ஆர்மன் பெட்டிங்க இன்னும் வாங்கலங்க. டிவி பெட்டி இருக்குல்ல அது ஓடாது. ரேடியோ பெட்டி இருக்குல்ல அது பாடாது. ஆட்டோ இருக்கலாம் அதை ஓடிட்டு போறேன். அதுல பெட்ரோல் இல்ல. இல்ல சத்தம் எங்க இருந்து வருது? அவுட்டோர்ல இருந்து. இல்ல இவ்வளவு நேரம் உள்ளே இருந்த 6 மாசமா இங்கதான் இருக்கேன். அதுல 4 மாசமா வாடகை கொடுக்காம இருக்கேன். பெட்ரோல் இல்லன்னு சொல்லுதா ஆட்டோ தள்ளிட்டு போறேன். சேட்டு பிடிச்சிக்குவானே. ஏன் 6 மாசமா டியூ கட்டல. உங்கள்ட்ட சொந்தமா என்னதாமல இருக்கு? கொஞ்சோண்டு வயிறு, அதுல கொஞ்சம் உயிர். சொல்லுங்க.
முதல்ல வீட்டு விட்டு வெளியே போல பூட்டணும். முடியாது, ஏன்? வேற வழி இல்ல எங்களுக்கு. ஏன், என்ன வழி இருக்குல்ல? நீ என்ன சொன்னாலும் நான் வெளியே போக மாட்டேன். நீங்க உள்ள இருக்கீங்க, நான் வெளியே பூட்டு போறேன். அதான் சேப்பு, பூட்டிட்டு போ. அப்பாடா, இன்னையில இருந்து 5 மாசம் வாடகை பேலன்ஸ். ஒரு மனுஷன் எத்தனை மாசம் தான் பொறுப்பான்? அவன் நடிக்க வந்துக்கலாம். மூஞ்சிய பாருங்க, மூஞ்சிய மஞ்சள் போய் கிடைச்சா போதும். கிராமத்துல அந்த ஆளு ஓடேந்திருக்கு. இல்ல திருவள்ளிக்காரனுக்கே அல்வா பிடிக்கா நீ? ஐயா, ரூம்ல எவனுமே இல்ல, ஒரே ஜாலிதான். அடியா, என்னது வெளியில பூட்டி கிடக்கு, உள்ள உட்காந்துக்கிறீங்க? எங்களுக்கு என்ன ஆசையா இல்ல வேண்டுதலா? வீட்டுக்கார உள்ள வச்சு பூட்டிட்டாயா, பானத்தை கூறு போட்டு வித்துட்டான். நல்ல வேலை நீ வந்த. முதல்ல பெட்டியில இருக்கிற பணத்தை தூக்கி மூஞ்சில தூக்கிறேன்ற. பணமா? ஏது? நீதான் 90 நாள் ஷூட்டிங் போயிட்டு வந்திருக்கியப்பா. சத்தியமா பணம் இல்ல பாண்டி. வெறும் வயித்துல இருக்க வேதனைப்படுத்தாத. ஆமா பாண்டி, கம்பெனி தான் பெரிய கம்பெனி, ஆனா பணமே தரல. போனதுக்கு 2 போட்டாதே மிச்சம். அதான் உள்ள வைக்கிறேன். 50 ரூபா தான் கொடுத்தாங்க. ஆட்டோக்கு 20 ரூபா தான். மீட்டருக்கு மேல 10 ரூபா போட்டு கொடுத்தேன். ஆர்டிஸ்ட் ஆச்சே, மெயின்டைன் பண்ணி ஆகணும்ல. ஆமா, 20 ரூபா தான் மிச்சம் இருக்கு. உனக்கு 10, எனக்கு 10. கணக்கு கரெக்ட் தானே? நியாயமா நடந்துக்கிட்டானா இதே மாதிரி நீங்க நியாயமா நடந்துக்கணும். போங்க, மேல் அடிக்கு போய் டீயும் பண்ணு சாப்பிடுங்க. நானும் வெளியில போய் டீயும் பண்ணு சாப்பிட்டு வரேன். பட்டுமாப்பா? ரைட்டா? ஏன்னு இப்படி விடுறாரு? இப்பதான் பொட்டியில 1000 பார்த்தோம், 10 ரூபா கொடுத்துட்டு இவ்வளவுதாங்கிறாரு. பிளாட்ஃபார்ம்ல இருக்கணும் கொண்டு வந்து வீட்டுல வச்சேன்ல, என் தப்பு தான். பெட்டி நிறைய பணம் வச்சுக்கிட்டு இல்லன்றான். அவன் யாரு, எங்க போறான் எனக்கு தெரியும். ஃபாலோ மீ. வணக்கம் பாய். வணக்கம். என்ன பாஸ்கர், எப்ப ஊர்ல இருந்து வந்தா? இப்பதான் வந்தேன். பிரியாணி கொடுங்க. கோட்டா ஆப்பா? கோட்டர் இங்க இருக்கு, பிரியாணி மட்டும் கொடு. உட்கார தரேன். ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு பாக்கு போட்டு வர்றான் பார். ஏன் பாஸ்கரே, டீ சாப்பிடுறது இவ்வளவு லேட்டா? கம்பெனிக்கு சம்பள விஷயம் நடந்தே போயிட்டு வந்தேன். ஆஹா, சரி சரி. டீ சாப்பிட்டு தானே போனேன். ஆமா, ஏன் கேக்குற? அப்ப உனக்கு ஆயுஸ் கட்டி தான். டீ சாப்பிடறதுக்கும் ஆயுஸ் கட்டிக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணு இல்ல, நம்ம பாய் கடை பிரியாணில பல்லி விழுந்துருச்சா. சாப்பிட போன 4 பேர் செத்து போயிட்டாங்க, 2 பேர் சீரியஸா இருக்காங்க. ஒருவேளை நீ தான் அந்த பக்கம் போனியான்னு கேட்டேன். நீ போயிருக்க மாட்டேன். போயிருந்தா போயிருப்பிய. ஏன்னா கடை இங்க இருக்கு, கம்பெனி இந்த பக்கம் இருக்கு. நீ எப்படி போயிருப்ப? என்னது என்ன ஒரு மாருதியா முழிக்க? பாண்டியா, என்னை காப்பாத்துடா பாண்டியா. பாண்டியனா? பாண்டியா, என்னை காப்பாத்துடா பாண்டியா, காப்பாத்து பாண்டியா. ஏன்னா டீ சாப்பிட்டா மயக்கம் வரும். ஒரே சேர்த்து சாப்பிட்டாலும் மயக்கம் வராது. அதானே தப்பு போயிட்டா பாண்டி. என் உயிரை காப்பாத்து பாண்டி. எவ்வளவு சிரமம். உயிரை காப்பாத்து. நான் போய் சொல்லிட்டேன் பாண்டி. நிறுத்து, நாங்களும் தான் போய் சொல்லிட்டோம். சாப்பிட்ட பிரியாணி வேஸ்ட் பண்ணாத. நீ பாய் கடையில உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடுறத நாங்க வேடிக்கை பார்த்துட்டோம். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதம்பாங்க. நீ பொய் சொல்லிட்டு பிரியாணியே சாப்பிட்டுருக்க. உன்னை கொண்டு வந்து என் ரூம்ல வச்ச பாத்தியா? டேய், சினிமாக்கார செல்போன் இல்லாம இருக்கலாம்டா, ஆனா செல்ஃபிஷா இருக்க கூடாது. எங்க 2 பேர்த்த பட்னி போட்டு நீ மட்டும் போய் சாப்பிட்டு வரையே மனுஷனாடா நீ? சாரி பாண்டி, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். இந்த பாரு பாஸ்கர், பழைய சாப்பாடா இருந்தாலும் பங்கு போட்டு சாப்பிடணும்னு நினைக்கணும். அவன் தான் சினிமாக்காரன். சரி பரவாயில்ல விடு. சாரி பாண்டியா, நான் இனிமே இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். டேய், அதான் மனுஷன் சொல்றேன்டா, சொல்லேடா. பாஸ்கி அதான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல. பாண்டியா, இனிமே நான் இங்க இருந்தேன்னா உன்னை பாக்குறப்பெல்லாம் நான் செஞ்ச தப்புதே மனசு உறுத்திட்டே இருக்கும். அதனால நான் கிளம்புறேன். இந்தா பாண்டி, செலவுக்கு வச்சுக்க. என்னது பணம்? பணமா? பணமா? இதை நான் சம்பாதிக்க நினைச்சிருந்தா நைட் அண்ட் டே ஆட்டோ ஓடி சம்பாதிச்சிருப்பேன். நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் நான் கஷ்டப்படுறேன். இந்த பார், நீ இருந்தாலும் நான் சந்தோஷப்பட மாட்டேன், இல்லைன்னாலும் வேதனைப்பட மாட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சரி பாண்டி, நான் கிளம்புறேன். ஹலோ ஹலோ, நான் யாழினி பேசுறேன். தேவரையா கிட்ட பேசுறேன். யாரோ யாழினியா உங்ககிட்ட பேசணுமா? இத வரமா, கொண்டாமா. ஹலோ,
எனக்கு ஆட்டோ வருமா? கூட நானும் வருவேன். இட்ஸ் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க போகணும்? இதே தெருவு தான். இது முட்டு சந்தாச்சே. அதுக்கு முன்னாடி தான் வீடு. இதுக்கே ஆட்டோவா? ஏய், எங்க கிட்ட காசு இருந்தா யூரின் போறதுக்கு ஃபாரின் போறவங்க தெரிதா? இல்லன்னா அப்படி நைஸா ஒதுங்கிடுவோம். சரி, விஷயத்துக்கு வாங்க. 10 ரூபா தரேன், கொண்டு போய் விட்டுரு. 10 ரூபாவா? சரி, உட்காருங்க. இந்த வீடு தானே, இறங்குங்க. ஒரு வாட்டி ஹார்ன் அடிங்கண்ணே. ஆளே இல்ல, ஹார்ன் அடிக்க சொல்றீங்க? ஆள் வர்றதுக்கு தானே ஹார்ன் அடிக்க சொல்றேன். ஓஹோ, என்ன ஹார்ன் அடிக்கிறீங்க? நான் அடிக்கிறேன் பாருங்க. இப்படி அடிக்கணும். அப்பாடா, நம்ம ஆள் வந்துட்டா. காலையில 7 மணிக்கு 3 ரோடு ஆட்டோ பிடிச்சிட்டு அடையாறு போய் ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு அப்படியே குரோம்பேட்டை போய் அந்த குத்தகை பணத்தை வாங்கிட்டு அப்படியே பல்லாவரம் வந்து பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே அண்ணா நகர் ஆர்ச்சிக்கிட்ட ஃபைனான்ஸ் மேட்டர்லாம் முடிச்சுட்டு அதே டென்ஷன்ல கல்பாக்கம் போயிட்டு நேரா உன்னை பார்க்க வந்துட்டேன். ஆஹா, மெட்ராஸ் மேப்பை மேஞ்சிட்டு பேசுறான். அடடா, என்ன டயர்டு, ஒரே அலைச்சல். நல்ல வேளை ஆட்டோக்காரன் என் ஃப்ரெண்டுங்கிறனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டான். இந்த அமௌண்ட். என்ன சார் வெறும் 10 ரூபா தர்றீங்க? அவ்வளவுதானே பேசணும். அவ்வளவுதான் பேசணுமா? மேடம், எங்கிருந்து வந்தாருன்னு அவரே சொன்னார்ல. காலையில 7 மணிக்கு மவுண்ட் ரோட்ல ஆட்டோ பிடிச்சு அங்கிருந்து அடையாறு போய் ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு அங்கிருந்து குரோம்பேட்டை போய் குத்தகைக்கு பணம் கட்டுறதுக்காக பல்லாவரம் போய் அங்கிருந்து அண்ணா நகர் வந்துட்டு அங்கிருந்து கல்பாக்கம் போய் இப்ப இங்க வந்திருக்கோம். இதுக்கு போய் 10 ரூபா கொடுத்தா யாராவது வாங்கிக்குவாங்க. சரி, எவ்வளவு வேணும்? 690 ரூபாய் ஆச்சு. மேல 10 ரூபா போட்டு 700 ரூபா கொடுக்க சொல்லுங்க. கொடுங்க. கொடுங்க. ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர். நீங்க பண்றதை விட நாங்க பண்றது ஒண்ணும் ஓவர் இல்ல. ஏங்க, உள்ள வாங்க. உள்ள கூப்பிடுறாங்க, போங்க. அண்ணே, ஸ்டாண்ட் எங்கன்னு சொல்லவே இல்ல. இந்த கிண்டா தானே வேணாங்கிறது. 10 வருஷமா என் வண்டியில ஏறீங்க. ரைட்ல கட்டணும், முனையில நிப்பேன். சீக்கிரம் வாங்க. சரி. உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது. அடுத்த வரி தெரியாது. பிரபு, உனக்கு எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல சாப்பிடலாம். கூலானாலும் குளித்து குடி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போய் குளிச்சுட்டு வரேன். கூழுக்கே குளிக்கிறியா? அப்ப பிரியாணிக்கு நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வா. Cheers. சிக்கன் சாப்பிட்டா சூடுன்றாங்க. அப்ப மட்டன் சாப்பிட்டா கோல்டா? வாங்க, வசதி இல்லாதவங்க சொல்றது. குடிநீரில் கை கழுவாதே, கால் கழுவ பட்டாதே. தம்பி பிரபு, உங்களுக்காக பிரியாணி வெயிட்டிங். சாப்பிடுங்க. சாப்பாடு இருக்கட்டும், முதல்ல நான் எழுதி வச்ச பாட்டை கேளுங்க. எனக்கு தூக்க வர மாதிரி பாடுங்க. ஆமா, இங்க ஒரு பாட்டு ஒண்ணு எழுதி வச்சிருந்த ஒரு பேப்பர் ஒண்ணு இருந்துச்சே, காணுமே. அது எங்க? பாட்டு ரொம்ப சின்னதா இருக்கு. இங்கதானே இருந்தது அந்த பேப்பரு. அந்த பேப்பரா? நான் தான் கையை தொட்டு வீசிட்டேன். என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்க? பூங்காற்றை பூங்காற்று என்ன ஏதோ செய்கின்றான். பூங்காற்றே பூங்காற்றே என்ன ஏதோ செய்கின்றாய். நீ யாரு நீ யாரு நீ யாரு? பூ போலே எந்த மனதை கொய்கின்றாய். நீ யாரு நீ யாரு நீ யாரு? நான் அடிமையாகிறேன் உன் நினைவில், உன்னை சுமந்து துடிக்கிறேன் என் உயிரில். உன் ரசிகனாகிறேன் ஒரு வழியில், உன்னை காதல் செய்கிறேன் மறு வழியில். பூங்காற்றே பூங்காற்றே.
மெட்டமைத்து காட்டுவேன் காலம் அதை கேட்டு கேட்டு கைகள் தட்டுமே இசையை தின்று இசையை தின்று நானும் உயிர் வாழுவேன் கடவுளுக்கும் எந்தன் இசையால் கவிதை தீட்டுவேன் இசையின் மடியில் தலை சாய்வேன் இறந்தால் கூட உயிர் பெறுவேன் இசையின் மடியில் தலை சாய்வேன் இறந்தால் கூட உயிர் பெறுவேன் இசையும் இறைவனும் எதிரில் நின்றால் இசையை நான் தொழுவேன் திசைகள் எட்டும் திறந்திருக்கே எந்தன் பாட்டை கேட்கத்தான் தேசம் நாளை ஓடி வரும் என்னை பார்க்கத்தான் எனக்கும் இந்த மண்ணின் மேலே வாழ்க்கை உண்டு நம்புவேன் தேடி தேடி கண்டெடுத்து வாழ்ந்து காட்டுவேன் உயிராய் எனக்கு இசை இருக்கு போதும் போதும் துணை எதுக்கு உயிராய் எனக்கு இசை இருக்கு போதும் போதும் துணை எதுக்கு மரணம் கூட இசைதான் என்றால் மீண்டும் அது எனக்கு பூங்காற்றே பூங்காற்றே என்ன ஏதோ செய்கின்றாய் நீ யாரோ நீ யாரோ நீ யாரோ பூ போலே எந்த மனதை கொய்கின்றாய் நீ யாரோ நீ யாரோ நீ யாரோ நான் அடிமையாகிறேன் உன் நினைவில் உன்னை சுமந்து துடிக்கிறேன் என் உயிரில் உன் ரசிகனாகிறேன் ஒரு வழியில் உன்னை காதல் செய்கிறேன் மறு வழியில் பூங்காற்றே பூங்காற்றே வருதப்பா கஞ்சி வருதப்பா லஞ்ச் ரெடி கிளாஸ்ல ஊத்துறாடே கஞ்சி ரெடி கடிச்சுக்க கையில 10 விரல் இருக்குல்ல புடிச்ச விரல கடிச்சுக்க இரா என்னது கஞ்சில சோறு விழுந்திருக்கு தெரியாம விழுந்திருக்கும் வந்த வரைக்கும் இல்லாம சாப்பிடுங்கடா சேஸ் டேய் சீயே சொல்லி குடிக்கிறதுக்கு எதுவும் சுண்ட கஞ்சி கிடையாது சுடு கஞ்சி ஊதி தான் குடிக்கணும் என்னது பங்கு கால் வந்துட்டாங்களா அவன் இல்லைங்கோ பாண்டி மாமா கேளுங்க இதான் உங்கள்ட்ட குத்துற சொன்னாங்க என்னடா இது நம்ம திருண்ணோம் இவனுக்கு தானா வருது மூடி வேற வச்சு கொடுத்துருக்காங்க ஆஹா சுவர் இல்லாமல் சித்திரங்கள் வரைய முடியாது ஏன் முடியாது போர்டுல வரைய முடியாதா பேப்பர்ல வரைய முடியாதா அண்ணா கிண்டல் பண்ணாதீங்கண்ணா வேற ஏதாவது இருந்தா மேல படிங்க சாப்பிட்டாதான் சாதிக்க முடியும் கரெக்டா தானே சொல்லிருக்காங்க தம்பி கஞ்சில சாதம் தெரியாம விழல தெரிஞ்சுதான் விழுந்திருக்கு நானும் 6 மாசமா குடியிருக்கேன் இதே கஞ்சியை தேடி இருக்கேன் நீ வந்த கொஞ்ச நாள்லயே சாதம் கூட்டு பொரியல் வீடு தேடி வருதுன்னா வந்தது லஞ்ச் அல்ல லவ் அம்மா சொல்லுங்கம்மா உனக்கு தான்ப்பா போன் உங்க அம்மா பேசுறாங்க ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்க பிரபு நல்லா இருக்கியாப்பா நான் நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா கையில காசு கீஸ் வச்சிருக்கறல ஏன் செலவுக்கெல்லாம் பணம் இருக்குமா உங்களுக்கு ஏதாவது அனுப்பி வைக்கட்டுமாமா வேணாம் நீ முதல்ல திருவிழாக்கு ஊருக்கு எது திருவிழாக்கா போன வாரம் தான் ப்ரொடியூசரை பார்த்தேன் அவர் அடுத்த படத்துக்கு நான் தான் மியூசிக் டைரக்டர்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாரு
இன்னும் 2 நாள்ல பூஜைமா. அட்வான்ஸ் வாங்கின கையோட உங்களை ஊர்ல வந்து பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம்பா. இந்த பாரு வேலைக்கு சாப்பிடு, வெயில் எல்லாம் சுத்தாத என்ன? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா. நீங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. கூடி சீக்கிரம் உங்களை வந்து பாக்குறேன். வச்சிட்டமா? என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஏன்பா அம்மா கிட்ட ஏன்பா இவ்வளவு போய் சொல்ற? இல்லைங்கம்மா, நான் கஷ்டப்படுறேன்ற உண்மையை சொன்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால தாம்மா போய் சொன்னேன். அது சரிப்பா. 2 நாள்ல பூஜை அட்வான்ஸ்னு சொன்னியே, அதுக்கு என்ன பண்ண போற? சினிமால வாய்ப்பு எப்ப வேணா கிடைக்கலாம். ஏன் இன்னைக்கே கிடைக்கலாம். ஆமாமா, நம்பிக்கை தாமா வாழ்க்கை. வரட்டுமாமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னம்மா இது, எத்தனையோ அனாதை குழந்தைகளுக்கு நீ உதவியா இருக்க. என்னால அந்த சின்ன உதவி நான் செஞ்சேன், அவ்வளவுதான். உள்ள வாங்க சார், காஃபி சாப்பிட்டு போலாம். இருக்கட்டுமா, ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு மீட்டிங் இருக்கு. இவர் பெரிய ப்ரொடியூசர் ஆச்சே. அடுத்த படம் ஆரம்பிக்கிறதா நியூஸ்ல படிச்சேன். எப்ப ஸ்டார்ட் பண்றீங்க? நெக்ஸ்ட் மந்த் தான். அடுத்த மாசம் படம் ஆரம்பிக்கிறாரா? வரம்மா. சாரிம்மா, எதுக்காக வந்தனோ அதையே மறந்துட்டேன். ஆசிரமத்துக்கு டொனேஷன் தர வேண்டிய செக். மாசம் மாசம் கரெக்டா டொனேஷன் கொடுக்குறீங்க. உங்க நல்ல மனசு யாருக்கு வரும்? என்னம்மா, நான் எடுக்கிற படங்கள் நல்லா ஓடிட்டு இருக்குது. கை நிறைய சம்பாதிக்கிறேன். ஏதோ என்னால முடிஞ்சது நீ அனாதை குழந்தைங்களுக்கு செய்யறேன். உங்க படம் ஓடுறதுக்கு கதை காரணம், ஹீரோ காரணம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன் சார், நீங்க செய்யற புண்ணியம் தான் காரணம். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. எத்தனையோ வெளிநாட்டுல இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த அனாதை குழந்தைகளுக்கு எவ்வளவோ செய்யறாங்க. நாம இங்கே இருந்துகிட்டு எதுவுமே செய்யலைன்னா என்னமா அர்த்தம்? வரம்மா. வாங்க சார். ஹலோ, நான் தான். சென்னையில இருந்து நான் கிளம்பிட்டேன். கல்யாண ஏற்பாடுல எப்படி நடக்குது? அத்தை அம்பாசிடர் கார்ல வர்றாங்க, மாமன் மாருதி கார்ல வர்றான். நான் எப்படி வரேன்னு பார். நான் தான் மாப்பிள்ள. நான் வந்தாதான் கல்யாணம் நடக்கும். ஆயிரு மந்திரம் சொல்றதுக்குள்ள இந்த மாதிரி வந்து நிப்பேன். ஃபங்க்ஷனை வைடானா டென்ஷன் ஆக்குறானுங்க. சும்மா பேசிட்டு இருக்கானுங்க. டோர் இடிக்குது. ஏய் தள்ளியா? என்ன சவாரி எங்க போனோம்? ஓ, மேட்டுப்பாளையம். எந்த மேட்டுப்பாளையம்? ஊட்டிக்கு கீழே இருக்குது அந்த மேட்டுப்பாளையம். யோ, அவ்வளவு தூரம் தாண்ட வராது. அடப்ப, ஒரு சின்ன லாஜிக். ஒரு சைக்கிள்ல சிங்கிள் ஆளு இந்தியாவே சுத்திட்டு வரும்போது உனக்கு மட்டும் ஏன் ஆட்டோ போவாது? ஹலோ, ட்ரெயின் போகுது, ஃப்ளைட்டு போகுது, அதெல்லாம் போகும்போது உன் ஆட்டோ போவாதா? நீனா குடிச்சிட்ட உளர்ற. மீட்டருக்கு மேல போட்டு தரேன். இப்ப நீ எவ்வளவு போட்டிருக்க? கோட்டுக்கு மேல போயிட்டு இருக்கு. சரி உட்கார். தம்பி, சின்ன விஷயம். போற வழியில மாமண்டூர் வரும். சாப்பிடுறோம் சாப்பிடுறோம் அப்படியே போறோம். சார், நீங்க தானே மாப்பிள்ள. விடிஞ்சா உங்களுக்கு கல்யாணம். உட்காருங்க சார், நான் கொண்டு போறேன். தம்பி, இவ்வளவு நல்ல புள்ளியா இருந்துக்கிட்டு முத தடவை ஏன் கோமா பேசுன? அதான் சரி. இவனுக்கு சைதாப்பேட்டை மேட்டுப்பாளையம் தான் கரெக்ட். சார், மேட்டுப்பாளையம் வந்தாச்சு, இறங்குங்க. விடிவே இல்ல, அதுக்குள்ள வந்துடுச்சா? சார், விடிஞ்சா உங்களுக்கு கல்யாணம் சார். அதான் 5th கியர்ல வேகமா வந்துட்டேன். எனக்கு தெரியும் நீ சீக்கிரம் வந்துருவேன்னு. ஆமா, அதுக்குள்ள மேட்டுப்பாளையம் வந்துடுச்சா? சார், அந்த போர்டை பாருங்க சார். திருநெல்வேலி அல்வா ஸ்டார். அது கொஞ்சம் கீழே. மேட்டுப்பாளையம் சென்னை. தபார், யாரோ ஒரு புறம்போக்கு மேட்டுப்பாளையம் சென்னைன்னு சேர்த்து எழுதிருக்கிறான். நீ என்ன பண்ற? ஒரு நிமிஷம். 1 2 3 4 5 இந்த வச்சுக்கோ. இது ஆட்டோல வந்ததுக்கு 1 2 3 4 5 இந்த இனிய வச்சுக்கோ. இது மாமண்டூர்ல சாப்பிட்டல அதுக்கு. ஆமா, இது மாமண்டூர்ல சாப்பிட்டமா? ஆமா சார், நான் தான் சார். நான் மறந்தே போயிட்டேன். 1 2 3 4 5 இந்த இதையும் நீ வச்சுக்கோ. நீ என்ன பண்ற? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அபிராமி ஹோட்டல் இருக்குது. அங்க ரூம் போட்டு தங்கி நல்லா தூங்கிட்டு காலைல அண்ணன் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போறேன். உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். இந்தா இதையும் வச்சுக்கோ.
இது எதுக்கு சார்? என்ன குழம்பிட்டான்? மேட்டுப்பாளையம் சென்னைன்னு ஒண்ணா எழுதி வச்சிருக்கானுங்க. அதை தனித்தனியா பிரிக்க சொல்லு. மேட்டுப்பாளையன்றதை இங்க வைக்க சொல்லு. சென்னைன்றதை நீ போகும்போது கொண்டு போயிடு. ஓகேவா? ஓகே சார். வரட்டா? சார் எல்லா காசும் எனக்கு கொடுத்துட்டீங்க. நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? நான் அச்சடிப்பேனு. அம்மா வாப்பா. என்னம்மா சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, பூஜை பண்ணிட்டு இருக்கேன். வழக்கமா பாண்டி திருட்டுத்தனமா வந்து கஞ்சி எடுத்துட்டு போயிடுவான். நீ கேட்டு எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கியா? சேச்சே சும்மாதான் இருந்தேன், பொழுது போல, அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு அப்படியே வந்தேன். ஓஹோ. என்னம்மா சட்னி அரைக்க வச்சிருக்கீங்களா? குடுங்க, நான் அரைக்கிறேன். உங்களுக்கு செய்யாம வேற யாருக்குமா செய்ய போறேன்? ஏன்பா இந்த வேலை எல்லாம் நீ செய்யற? மிக்ஸி இருக்குல்ல, நான் அரைச்சுக்கிறேன். அம்மா சட்னிய மிக்ஸில அரைக்கிறத விட அம்மிக்கல அரைச்சிங்கன்னா அடடடடடா என்ன டேஸ்ட்ங்கறீங்க. என்னாச்சு? அம்மிக்கு டச் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், அதான் கைய நசுக்கிடுச்சு. நீ நசுக்கிட்டு அம்மி மேல எப்பா பழைய போடுற? ஐயோ, அங்க என்னப்பா பண்ற? என்னம்மா இது? போட்டது போட்டபடியே கிடக்கு. பேச்சுலர்ஸ் நாங்களே எவ்வளவு நீட்டா வச்சிருக்கோம், கண்டபடி கிடக்கு. ஐயோ, என்னாச்சு? அம்மி நசுக்கிற மாதிரி பெட்ஷீட் ஏதாவது கடிச்சிருச்சா? அது இல்லம்மா, துணி இப்படியே ஊற போடுறது வீணா போயிடாது. அது ஏன் போடுவ? பரவாயில்லம்மா, ஊர்ல எங்க அம்மா என் துணியெல்லாம் துவைச்சு போடுவாங்க. இங்க நான் உங்க புடவைய துவைச்சா என்னம்மா தப்பு? நீங்களும் என் அம்மா மாதிரி தானே. ஆமா, சோப் எங்க இருக்கு? அதான் வந்ததுல இருந்து நீ போட்டுட்டு இருக்கியே. அது வந்துமா. பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லு. நான் ரொம்ப நல்ல பையன், அது உங்களுக்கே தெரியும். நான் சொன்னா நீங்க கேப்பீங்க, நீங்க சொன்னா உங்க பொண்ணு கேட்கும். உங்க பொண்ணு சொன்னா ப்ரொடியூசர் ராவுத்தர் கேட்பாரு, அவரு சொன்னா அந்த படத்தோட டைரக்டர் கேட்பாரு. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? நான் பெரிய மியூசிக் டைரக்டரா வரணும். என்னதான் திறமைசாலியா இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்சாதானே வர முடியும். என் எதிர்காலமே உங்க பொண்ணு கையில தாங்க இருக்கு. இதுக்குதான் இவ்வளவு வயசு வச்சியா? என் பொண்ணு வரட்டும், சொல்றேன். கண்டிப்பா சொல்லுவீங்கல்ல? கண்டிப்பா சொல்றேன்ப்பா. அப்புறம் ஏகப்பட்ட வேலை இருக்கு, உங்ககிட்ட பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்க சொன்ன மாதிரி அந்த சட்னிய மிக்ஸிலேயே அரைச்சிருங்க. அப்புறம் துணி நல்லா ஊற வைங்க, அப்பதான் அழுக்கு போகும். அது வீடுனா கொஞ்சம் அலங்கோலமா தான் இருக்கும். வெச்சத வெச்சபடியே இருந்தா அது பேர் சூப்பர் மார்க்கெட். அலங்கோலமா இருந்தா தான் வீடு. வாட்டா? சொல்லுங்க, இப்ப என்ன பண்ணணும்? ப்ரொடியூசர் ராவுத்தர் சார் புதுசா ஒரு படம் பண்றாரு. நீங்க சொல்லிவிட்டீங்கன்னா நான் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆயிடுவேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஓகே, நான் கூட்டிட்டு போறேன். நீங்க வரும்போது கீபோர்டு எடுத்துட்டு வந்துருங்க. கீபோர்டு வாங்குற அளவுக்கு வசதி இல்லைங்க. பரவாயில்ல, ஹார்மோனியம் பெட்டி எடுத்துட்டு வந்துடுங்க. அது அடமான வச்சுதாங்க நான் மெட்ராஸ்க்கே வந்தேன். என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? பின்ன என்னங்க, யாராவது வலைய வித்துட்டு மீன் பிடிக்க போவாங்களா? சினிமால மியூசிக் டைரக்டர் ஆகணும்னா ஏதாவது டியூன் போட்டு காட்டணும். உங்களுக்கு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா மத்தவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அப்போ ஒண்ணு பண்ணலாங்க, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு ஹார்மோனியம் வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க சொல்லி விடுவீங்கல்ல? சரி, உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா, டியூனு, பாட்டு, அதாங்க. ஆனா ஒண்ணுங்க, சினிமால சாதிச்சவங்க எல்லாம் ஒரு காலத்துல ஹோட்டல்லயோ டீ கடையிலயோ வேலை செஞ்சிருக்காங்க. நானும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு ஒரு ஹார்மோனியம் வாங்கிடுறேங்க. அப்ப 6 மாசம் கழிச்சு பார்க்கலாம். என்னங்க, நில்லுங்க. சொல்லுங்க. அவ்வளவு நாளெல்லாம் ஆகாதுங்க, அவர் அடுத்த படம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் வாங்கிடுறேன். காற்றுள்ள தேசமெல்லாம் உங்கள் காணம் வீச வாழ்த்துக்கள். யாழினி. பின்குறிப்பு: இந்த ஹார்மோனியத்தின் பணத்தை மாதத்தவணையில் மறக்காமல் கட்டவும்.
தானானா தானானா தானா தானானா தானானா தானா தானானா தானானா நானானா தானா தானானா நீதான் வாச்சியா? ஓ ஆஹா பிரபு, நான் சொன்னது சரியா போச்சு. கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு உன் மேல லவ் தான். பிரபு, இது 6 மணி பொட்டி இல்ல, அந்த பொண்ணோட ஹார்ட். நீ வந்து 3 மாசத்துல 3 முடிச்சு போட ரெடி ஆயிட்ட. நான் தான் முடிச்சு வைக்க இருக்கேன். கம்முன்னுறா. நானும் 6 மாசமா இங்க குடியிருக்கேன். எவ்வளவு எனக்கு சிங்கிள் டீ வாங்கி கொடுத்துருக்காளா? எனக்கு வறுமை போட்டு வருது. இவனுக்கு நயன்தாரா வா வாங்க. வாசிக்க தெரியுமா? ஒரு பாட்டு பாட்டு பார்க்கலாம். அசத்து பிரபு. கவிதை அரங்கேறும் இது ஏற்கனவே போட்டாச்சு, படமும் இட்டாச்சு, ஜனங்க கேட்டாச்சு. வேற ஏதாவது புதுசா போடு. இவ்வளவு ஸ்லோவா போட்டீங்கன்னா ஜனங்க ஸ்மோக் பண்ண போயிடுவாங்க. நல்லா குத்துற மாதிரி குத்து பாட்டா போடு. நீ குத்துற குத்துல ஸ்கிரீனே கிழிஞ்சிரணும். வெயிலுக்கேத்த வெள்ளரிக்கா விளைஞ்சு நிக்கிறாளே, வெடல பயல வளைச்சி போட சமஞ்சு நிக்கிறாளே. நான் தான் பூவு நீதான் காம்பு சேர்ந்தா ரோசா பூ. நான் தான் தேனு நீதான் தேனி சேர்ந்தா தேன் கூடு. ஊட்டி குளிருக்கு நீ தாண்டி போற சூட்ட கிளப்புது உன்னோட பார்வை. ஊட்டி குளிருக்கு நீ தாண்டி போற சூட்ட கிளப்புது உன்னோட பார்வை. நீதான் மின்னல் நான் தான் மேகம் சேர்ந்தா மழையாகும். நீதான் தாளம் நான் தான் மேளம் சேர்ந்தா குஷியாகும். வெயிலுக்கேத்த வெள்ளரிக்கா விளைஞ்சு நிக்கிறாளே, வெடல பயல வளைச்சி போட சமஞ்சி நிக்கிறாளே. வாழமர தோலுக்காரி பேச்சுக்காரி நயாகரா சிரிப்புக்காரி எனக்கு அர்த்த சமகாவக்கார ஐயனாரு கோவக்கார தேக்கு மர தேகக்கார எனக்கு செல்ல சிறுக்கிக்கு என்னத்தான் முறுக்கி செஞ்சு தாரேண்டி நீ போட ஜிமிக்கி. செல்ல சிறுக்கிக்கு என்னத்தான் முறுக்கி செஞ்சு தாரேண்டி நீ போட ஜிமிக்கி. வாச கதவை சாத்தி வச்சு ஆசை கதவை திறந்து வையடி. நீதான் கூழு நான் தான் பால சேர்ந்தா பசி தீரும். நான் தான் பூனை நீதான் பாலு சேர்ந்தா வெயிலுக்கேத்த வெள்ளரிக்கா விளைஞ்சி நிக்கிறாளே, வெடல பயல வளைச்சி போட சமஞ்சு நிக்கிறாளே. உன்னோட சுண்டு விரல் என் மேல பட்டதுக்கு என் புசுறு ஒல போல கொதிக்குது. அடி ஒத்த விரல் தொட்டதுக்கே மத்தளமா தவிக்கிறியே, மத்ததெல்லாம் மறைமுகமா இருக்குது.
சுத்தி பார்க்கலாமடா நான் தான் இரவு நீதான் கனவு சேர்ந்தா சோகம் தாண்டி நான் தான் பரிசல் நீதான் துடுப்பு போவோம் கரை தாண்டி வெயிலுக்கேத்த வெள்ளரிக்கா விளைஞ்சி நிக்கிறாளே வெடல பயல வளைச்சி போட சமஞ்சி நிக்கிறாளே நான் தான் பூவு நீதான் காம்பு சேர்ந்தா ரோசா பூ நான் தான் தேனு நீதான் தேனி சேர்ந்தா தேன் கூடு ஊட்டி குளிருக்கு நீ தாண்டி போற சூட்ட கிளப்புது உன்னோட பார்வை ஊட்டி குளிருக்கு நீ தாண்டி போற சூட்ட கிளப்புது உன்னோட பார்வை நீதான் மின்னல் நான் தான் மேகம் சேர்ந்தா மழையாகும் எவா நீதான் தாளம் நான் தான் மேளம் சேர்ந்தா குஷியாகும் வெயிலுக்கேத்த வெள்ளரிக்கா விளைஞ்சி நிக்கிறாளே அப்படியா வெடல்ல பயல வளைச்சி போட சமஞ்சி நிக்கிறாளே தக்காளி 1 கிலோ போடுங்க வா 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 என்னங்க இது காய்கறி விலை பேசாம வாங்குறீங்க ஏங்க தக்காளி எவ்வளவு கிலோ கிலோ 20 ரூபாப்பா. என்னது 20 ரூபாயா இங்க இருக்கிற கோயம்பேட்ல 10 ரூபானாங்க நீங்க 20 ரூபா விக்கிறீங்க அப்ப அங்கேயே போய் வாங்கிக்க. நான் எல்லாம் போய் வாங்கிப்பேன் உங்க பொழப்புக்கு என்ன பண்ணுவீங்களா இதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. வேற என்ன என்னங்க இது வெறும் வத்தலம் தொத்தலமா போட்டிருக்கீங்க எவ்வளவு வேணும் உங்களுக்கு தக்காளி 1 கிலோ தக்காளியே இப்படிதான் வாங்கணும் என்னங்க போடுங்க வேற என்னமா போதுங்க மொத்தமா எவ்வளவுங்க ஆச்சு 22 ரூபாப்பா. ரவுண்டா 20 ரூபா வாங்கிக்கோங்க வாங்க வந்தது அவங்க, பேரம் பேசுறது நீயா? அதெல்லாம் அப்படிதான் அவங்க நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும் பிரபு கொஞ்சம் சும்மா இருங்க 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 நான் தரேன் ஓகே உங்க இஷ்டம் 20 ரூபாய 10 2 இன்ஸ்டால்மெண்ட்டா வாங்கிக்கோங்க நான் மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் தனியா கவனிச்சுக்கிறேன் நானும் 20 வருஷத்துக்கு முன்னாடி மியூசிக் டைரக்டர் ஆகலாம்னு தான் வந்தேன். ஒன்றும் நடக்கல. காசை வச்சுட்டு காய்கறி வாங்கிட்டு போ. ஏன் பிரபு இந்தாங்க காய் காய் எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை அது இல்லைங்க நீங்க இந்த ப்ரொடியூசர் சார் கிட்ட பேசுறேன்னு சொன்னது நான் ப்ரொடியூசர் ராவுதர் சார் கிட்ட பேசிட்டேன் அவரு உங்களை ஆர்பி உதயகுமார் சார் வந்து பார்க்க சொன்னாரு நானும் போன்ல பேசிட்டேன் நீங்களும் போய் பாருங்க நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்புறம் இந்த காக்கா பிடிக்கிறது காய்கறி வாங்கி கொடுக்கிற வேலை எல்லாம் வேண்டாம் ஓகேவா என்ன ஆட்டோக்குள்ள எதுக்கு நான் கொசுவத்தி கொளுத்துறீங்க விஷயம் தெரியாதா படுக்கையே உள்ளதான் எது படுக்கையே உள்ளியா ஆமா ஆட்டோக்குள்ள எப்படி நான் படுக்கிறது அதாவது உனக்கு பழக்கம் இல்ல அதனால பேக் சீட்டு எனக்கு பழக்கமாயி போச்சு அதனால முன் சீட்டு தூங்குவோமா தூங்குட்டா இல்ல வாசல் வரைக்கும் வந்துட்டோம் அப்படியே வீட்டுக்குள்ள போயிடலாம் என்ன நீ சொல்ற விளக்கு எனக்கு புரியுது நம்ம உள்ள போனோம்னா அந்த வீட்டுக்கார விளக்க என்ன முடிச்சிட்டு இருப்பான் வாடகை கொடுத்து பல மாசம் ஆகுது இந்த லட்சணத்துல அவன் கண்ணுல நம்ம மாட்டணும் அப்புறம் நெல்லை பாசையில பேசி தொல்லையில இழுத்து விட்டுருவான் அதுக்கப்புறம் நாம மாத்திரம் இல்ல இந்த காம்பவுண்ட்ல யாருமே தூங்க முடியாது சரி நீ போய் தூங்கு நாளைக்கு காலையில டைரக்ட் மீட் பண்ணணும் குட் நைட் பிரபு தம்பி என்னது தொல்லை என்ன தூங்காம இருக்கு இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தான் என்ன கொஞ்சம் கேவலமா திட்டுவான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்ன மியூசிக் டைரக்டர் அடுத்த ராத்திரில ஆட்டோ பக்கத்துல நின்னுட்டு இருக்க வீட்டுக்குள்ளே படுங்க என்ன இவ்வளவு அன்பா பேசுறான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பூட்டி வச்சு பாம்பு போட்டுவணும் ஐயா ஐயா வீட்டுக்கார ஐயா நாளைக்கு ஆர்சி புக்கு வச்சாவது உங்க வாடகை கொடுத்துறீங்க என்ன பேச்சு பேச ஏன்னா பணமால முக்கியம் ஆளுதாவில முக்கியம் வீட்டுக்குள்ளே படுகிற ஏன் வீட்டை வித்துட்டீங்களா தம்பி அந்த யாழினி பொண்ணு இருக்கல்ல நீ கொடுக்க வேண்டிய 4 மாசம் வாடகை கொடுத்துட்டா உனக்கு அந்த யாழினி பொண்ணுக்கும் அது இல்லாமல அது நடக்கும் ஏதோப்பா எனக்கு வாடகை வந்தா சரிதான் இந்த ஆள் என்ன வெட்டி பேச்சு வா உள்ள போய் தூங்கலாம் வாடகை கொடுத்தாச்சு நீ பீத்தாத அடுத்த மாசம் வாடகை டேட் வரும் அப்ப நானும் வருவேன் வா பூ வீடு அப்ப நான் பவியமா இருக்கிறேன் இப்ப போ போய இல்ல அவன் சொல்லாம நம்மளும் போறோம் இல்ல அந்த பிள்ளை வாடகை கொடுத்ததுக்கே இந்த ஆட்டம் ஆடானோட இவ்வளோ கொடுத்தாலும் நம்மள வைக்க விடாம இருக்க என்ன பார்த்தாவே சக்சஸ் தான் எஸ் கம் இன் வணக்கம் சார் வணக்கம் சார் என் பேர் பிரபு நான் ஒரு மியூசிக் டைரக்டர் எந்த படத்துக்குப்பா உங்க படத்துக்கு தான் சார் என் படத்துக்கா ஆமா சார் என்னையா இது எனக்கு தெரியாம என் படத்துக்கே மியூசிக் டைரக்டர் சொல்றேன் அது இல்ல சார்
என் பாட்டை கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவீங்க சார். உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுதுப்பா. ஆனா அந்த ஆடியோ கம்பெனிக்காரங்களுக்கு தான் அது புரியாது. புது மியூசிக் டைரக்டர் போட்டா ஒரு பையில ஆடியோ ரைட்ஸ் வாங்க மாட்டான். நான் ஒவ்வொரு தடவையும் புது மியூசிக் டைரக்டர் போட்டு ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். ஏதோ யாழினி சொன்னாங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான் உங்களை கூட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சார். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். தோபார் பிரபு, உன்னோட ஆர்வம் எனக்கு புரியுது. நான் அடுத்த தடவை படம் பண்ணும்போது வந்து பாரு, அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, ஒரே ஒரு டியூன் போட்டு காட்டுறேன் சார். பிரபு தோபார், நான் எந்த கலைஞனையும் வந்து டிஸ்கரேஜ் பண்ண விரும்பாதவன். சப்போஸ் உன் டியூனை கேட்டு எனக்கு பிடிக்கலன்னு வை, நீ ரொம்ப அப்செட் ஆயிடுவே இல்லையா? இல்ல சார், என் பாட்டை கேட்டீங்கன்னா உங்க மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். உன் தன்னம்பிக்கை இப்ப எனக்கு பிடிச்சிருக்கு. பாப்போம் உன் நம்பிக்கை எப்படி காப்பாத்துறேன்னு. பாடு. வானத்தில் மறைந்த சூரியன் மீண்டும் உதிக்கும் என்பது என்றும் நம்பிக்கை. வறண்ட மண்ணுக்கு மேகத்தின் கருணை கிடைக்கும் என்பது கொண்ட நம்பிக்கை. கரையை தீண்ட தொடரும் அலைகள் நம்பிக்கை சொல்கிறது. இடையில் தோன்றி வளரும் நிலவும் நம்பிக்கை சொல்கிறது. ஒருபோதும் வருந்தாதே, உன் உறுதியில் இரும்பு சேரும். உன் கீதம் அது போதும், அது விரைவில் அரங்கமேறும். ஒருபோதும் வருந்தாதே, உன் உறுதியில் இரும்பு சேரும். உன் கீதம் அது போதும், அது விரைவில் அரங்கமேறும். வானத்தில் மறைந்த சூரியன் மீண்டும் உதிக்கும் என்பது என்றும் நம்பிக்கை. ஆமா சார், நான் தான் சார் மிஸ் கால் கொடுத்தேன். பிரபுங்களா குளிக்கிறார் சார். ஆமா சார். சரி சார். ஹலோ, யாரு? ப்ரொடியூசரா? எங்களை பார்க்க நீங்க சார் வரீங்க? ஆபீஸ்ல இருக்கிற நீங்க எங்களை பார்க்க ஏன் சார் ரோட்டுக்கு வரீங்க? ரோட்ல இருக்க நாங்க ஆபீஸ்க்கு வரோம் சார். சார் டோக்கன் ரோட்டு விட்டுருங்க சார். ஓகே சார், ஓகே வரேன் சார். சொல்லுங்க, நான் பிரபோட பையன் தான் பேசுறேன். அப்படியா? சாரு கேரண்டாவில் இருக்காரு, வெள்ளிக்கிழமை தான் வர்றாரு. செய்யுங்களேன், ஞாயிற்றுக்கிழமை வாங்க, பேசி முடிச்சிருவோம். அதுல இது ஒண்ணு, அதனால தான் 100ஆம் நாள் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி நாளைக்கு பண்ண முடியாது. ஓகேவா? சரி, நான் வந்தா சொல்றேன். ஓகே ஓகே. இன்னும் காணும். என்னண்ணே, இன்னைக்கு பிறப்போட பிறந்த நாள். அவரு கையால சுவிட்டும் துணிமணி கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். எங்க போயிருக்காரு, எப்ப வருவாருண்ணே? டேய், ஏவிஎம்ல ரெக்கார்டு நடந்துட்டு இருக்கு. பிரபுக்கு நான் போன் பண்ணேன். நான் வந்துட்டே இருக்கேன்னு சொன்னாப்ல, வந்துட்டு இருப்பாப்ல. இதா வர்றாப்ல. வணக்கம்மா. ஸ்வீட்டு, ட்ரெஸ். இந்தாங்க. நன்றிம்மா. இந்தாங்க. வணக்கம் தம்பி. வாங்கண்ணே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த பிறநாள் மட்டும் இல்ல, நீ 100வது பிறநாள் கொண்டாடலாம், அதுக்கும் நான் வந்து வாழ்த்துணும்டா. தம்பி, எனக்கு இருந்தது ஒரே வீடு, அந்த வீட்டையும் நான் அடமானம் வச்சிருந்தேன். நீ வந்து மீட்டு தரலன்னா அதுவும் அழிஞ்சு போயிருக்குண்டா. தம்பி, நான் உனக்கு என்ன கைமாறி செய்யனே தெரியல. நான் கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். பூசிக்க ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு நிமிஷம். உன் லட்சியத்தில் நீ ஜெயிச்சிட்டப்பா. தேவையான அளவுக்கு வசதி, பேரும் புகழ் எல்லாம் வந்துருச்சு. ஏதோ உன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ற. ரொம்ப பெருமையா இருக்கு. மாசமானா வாடகை கூடுன்னு சொல்ல வீட்டுக்காரனோட வீடே முழுகி போச்சு. அவர் வீட்டையும் மூட்டி கொடுத்துட்டேன். 10ஆவதுக்கு நம்ம கூட இந்த கோபாலுக்கு ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்கேன். நான் எந்த விதத்துல எதுவுமே உனக்கு பண்ணல. எனக்கு என்ன காரு பங்களான வாங்கி கொடுத்துருக்கேன். மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்குதான். ஆனா ஒண்ணு, இந்த வாழ்க்கைக்கு இந்த அளவுக்கு முன்னேறதுக்கு முக்கியமான ஒரு ஆள் இருக்காங்க. அந்த யாழ்னைக்கு என்னப்பா பண்ண போறேன்?
ரொம்ப சந்தோஷம்ப்பா. அது சரி, அது உன் மனசுல நினைச்சிட்டு இருந்தா இப்படி இதை போய் அவகிட்ட சொல்லு. இன்னைக்கே சொல்ல போறேண்ணே. அண்ணா யாழ்னியோட போன். சொல்லுங்க யாழ்னி. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பிரபு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்ன நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கொஞ்சம் பீச்சுக்கு வரீங்களா? கண்டிப்பா வரேங்க. எதை பத்தி பேசணும்னு? என் வாழ்க்கைய பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதோ உடனே வரேங்க. அண்ணா யாழ்னி கூப்பிட்டாங்க, பீச் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இப்ப நல்ல சந்தர்ப்பம், இப்போது உன் லவ் சொல்லிடு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அண்ணா. டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஹலோ. ஹலோ தம்பி, அம்மா பேசுறேன்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? பேப்பர்ல டிவில எல்லாம் உன் படத்தை தான் போடுறாங்க. நம்ம கிட்ட சண்டை போட்டவங்க எல்லாம் கூட வலிய வந்து பேசுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அதை விடுங்கம்மா. வீட்டு வேலை எல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு? அம்மா கிரகப்பிரவேசத்தை எப்பமா வச்சுக்கலாம்? இந்த மாச கடைசியில வேலை முடிஞ்சிருப்பா. எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு குறை தான். என்னம்மா? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்பா. நம்ம தூரத்து சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கு, வந்து பாருன்னு சொன்னாங்க. நான் பார்த்து என்ன பண்ண போறேன்? நீ இல்ல பாக்கணும், கட்டிக்க போறவ நீ தானே. ஒரே தடவை வந்து பார்த்துட்டு போயிட்டேன்னா மத்ததெல்லாம் நான் பார்த்து. அது இல்லம்மா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் பழைய வீட்டுல இருந்தப்போ எதிர் வீட்டுல யாழ்னின்னு ஒரு பொண்ணு இருந்ததுன்னு. ஆமா, நீ கஷ்டப்பட்டப்ப கூட நிறைய உதவி பண்ணதா சொன்னீங்க. அந்த பொண்ணா? அதுக்கு என்னப்பா? அது வந்துமா, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். உனக்கு பிடிச்சதுன்னா எனக்கு சம்மதம்ப்பா. எனக்கு உடனே என் மருமகளை பார்க்கணும் போல இருக்கு. நைட் வண்டிக்கு நான் கிளம்பி வரேன். பஸ்ல எல்லாம் வர வேண்டாம், நாளைக்கு நான் கார் அனுப்பி வைக்கிறேன், அதுலயே வந்துருங்க. சரிப்பா. சரிம்மா. சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா? பரவாயில்லைங்க. ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்னது? ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? நீங்க தப்பாவே சொன்னாலும் அதை நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும், செய்வீங்களா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கா எவ்வளவு பெரிய உதவி எல்லாம் செஞ்சிருக்கீங்க. என்ன வேணாலும் செய்வேங்க. சொல்லுங்க, என்ன உதவி செய்யணும்? நான் கருப்புங்கிறவரை ரொம்ப நேசிக்கிறேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்.